ஜீவ ஊற்று சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள்லேருந்து பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்க. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். அப்போ நம்ம சோம்பேறியாக இருக்கிறது கர்த்தருக்கு பயன் இல்லாத விஷயம். நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல சோம்பேறியெல்லாம் எடுத்து போட்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஒரு ஆத்மாவாக நாம் மாற வேண்டும். அதுலேயே 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். ஒரு நல்ல நீதிமான் பொய் பேச்சை கண்டிப்பாக வெறுப்பான். துன்மார்க்கன் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செய்வான். அதுபோல் இந்த 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை சொல்லியிருக்கிறார். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாதுன்றது சொல்லிட்டார். அதே மாதிரி ஜாக்கிரதையுள்ள ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று சொல்லிட்டார். அதே மாதிரி 5ஆம் வசனத்தை, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்காரு. அதுலேயே 6ஆம் வசனம் பாருங்க. நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். இந்த நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் அப்படின்றது சொல்கிறார். ஒரு நல்ல மனிதர்கள் எப்படி இருக்கணும்னா, நீதியோட உத்தம மார்க்கத்தில் காத்து கொள்ளணும். துர்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். இப்போ ஈஸியாக எல்லாரும் பாவம் செய்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் செய்யாதபடி கர்த்தர் ஒரு 5000 வருடத்திற்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிவிட்டார். நாம் எப்படி வாழணும், எப்படி நம்ம இந்த உலகத்தில் ஒரு வாழ்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். கர்த்தர் உங்கள் கூடயே இருந்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.